ஒரு சிறிய கிராமத்தில் கந்தவேலன் என்ற சிறுவன் இருந்தான். அவனுக்கு பெற்றோர்கள் இல்லை. தனது பாட்டியுடன் வாழ்ந்து வந்தான். அவனுக்கு பாட்டியின் அன்பும் பாட்டி சொல்லும் முருகன் கதைகளும் மிகப்பெரிய ஆறுதலாக இருந்தன. பாட்டி தினமும் இரவு நேரத்தில் கந்தவேலனை அருகில் உட்கார வைத்து முருகனின் கதைகளை சொல்லுவாள். முருகன் எப்படி சூரபத்மனை வீழ்த்தி உலகத்திற்கே இரட்சகனானார், அவர் பக்தர்களுக்கு எப்போதும் கருணை செய்வார் என்று உருக்கமாக சொல்லுவாள். அவன் அக்கதைகளை கேட்டு முருகனை மிகவும் நேசிக்கத் தொடங்கினான். அந்த கிராமத்தில் முருகன் கோவில் ஒன்று இருந்தது. சிறுவன் தினமும் அங்கு சென்று முருகனை வணங்கி, முருகா, என் பாட்டி உன்னை பற்றி சொல்லும் போதெல்லாம் உன்னிடம் இருக்க வேண்டும் என்ற ஆசை வருகிறது என்று கூறுவான். ஒரு நாள் பாட்டிக்கு உடல்நிலை சரியில்லை. அவர்களால் சமைக்க முடியவில்லை. சிறுவனுக்கு பயங்கரமான பசி. அன்று முருகன் கோவிலில் திருவிழா. கோவிலுக்கு வெளியே அன்னதானம் வழங்கப்பட்டது. அதிக கூட்டம் இருந்ததால் அன்னதானம் தீர்ந்துவிட்டது. சிறுவனுக்கு உணவு கிடைக்கவில்லை.